வணக்கம் நண்பர்களே. இன்றைய எபிசோடில் குடும்ப பாசம், அன்பு மற்றும் சிறிய சிறிய உணர்ச்சிபூர்வமான தருணங்கள் நிறைந்த ஒரு அழகான காட்சி நமக்கு காட்டப்பட்டது. எபிசோடு தொடங்கியவுடன் மலரின் பிறந்த நாளை முன்னிட்டு வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவுகிறது. பாக்யராஜ் மலரை மகிழ்விக்க இன்று அவளை ஊர் முழுவதும் சுற்றி காட்டப் போவதாக உற்சாகமாக கூறுகிறார். அதே நேரத்தில் வீட்டுப் பொறுப்புகளை கவனிக்க வேண்டிய மதி அனைவரையும் நிம்மதியாக கோவிலுக்கு அனுப்பி வைக்கிறார். மலரின் பிறந்த நாள் என்பதால் அனைவரும் அவளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக ரேவதி தொலைபேசியில் அழைத்து மனம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறும் காட்சி மிகவும் அழகாக அமைந்துள்ளது. இருவருக்கும் இடையே நடக்கும் அந்த அன்பான உரையாடல் குடும்ப உறவின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. இதற்கிடையில் வீட்டில் தனியாக இருக்கும் மதி சமையல் வேலைகளை கவனிக்க தொடங்குகிறார். எல்லாவற்றையும் சரியாக செய்து வைக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வுடன் அவர் செயல்படுவது பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. ஆனால் சமையலில் ஏதாவது சிக்கல் வருமோ என்ற சிறிய பதட்டமும் அவரிடம் காணப்படுகிறது. மற்றொரு பக்கம் குழந்தையை கவனித்துக் கொண்டிருக்கும் குடும்பத்தினரிடமும் சிறிய உரையாடல்கள் நடக்கின்றன. குழந்தையின் பசி, அவளுக்கான உணவு மற்றும் வீட்டின் அன்றாட நிகழ்வுகள் அனைத்தும் இயல்பாகவும் உணர்ச்சிகரமாகவும் காட்டப்படுகின்றன. எபிசோடின் இறுதியில் மதி செய்த இட்லி சரியாக வெந்திருக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. ஆனால் அது நன்றாகவே வெந்திருக்கிறது என்று தெரிய வரும் தருணம் சிறிய நகைச்சுவையையும் நிம்மதியையும் கொடுக்கிறது. இன்றைய எபிசோடு முழுவதும் பெரிய திருப்பங்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் குடும்ப உறவுகள், பாசம், அன்பு மற்றும் ஒருவருக்கொருவர் காட்டும் அக்கறை போன்ற உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்தியது. அடுத்த எபிசோடில் மலரின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்னும் என்னென்ன சிறப்பான சம்பவங்கள் நடக்கப் போகின்றன? பாக்யராஜ் மலருக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரு? மதியின் சமையல் எப்படி அனைவராலும் பாராட்டப்படும்? இவற்றையெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள அடுத்த எபிசோட தவறாம பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீங்க.